குர்ஆன் சொல்லிய கருத்துக்கு தலைகீழாக நடக்கிற ஒருவர் குர்ஆனை தலைகீழா பிடிச்சாருங்கிறதுல ஆச்சரியப்படும். அவருடைய வாழ்க்கையே தலைகீழா தானே இருக்கு. நீ தீவிரவாதியா இஸ்லாமியர்களை சித்தரிக்கிற படத்துல சில்லறையை சேர்த்து விட்டு கோடிகள்ல இங்க நீ தொழுகை நடத்தினா பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்குதா? இங்க நேற்று மாமல்லபுரம் ஷூட்டிங், அது இஸ்லாமிய கட்ட எந்த ஒழுக்கமே இல்லை. தனி மனித வாழ்க்கையிலையும் இல்லை, பொது வாழ்க்கையிலையும் இல்லை, சபைகள்லையும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே அத்துமீறிய அடாவடித்தனம், அட்டகாசம், திமிர் பேச்சு. மன்னார்குடியில் கேட்டாங்கோ, மானாமதுரையில் கேட்டாங்கோ, மயிலாப்பூரில் கேட்டாங்க, மயிலாடுதுறையிலையும் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. யாருமே கேட்காதனாலதான் அந்த அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரியே என்டிஏல கூப்பிட்டாங்கோ, ஏடிஎம்கேல கூப்பிட்டாங்கோ. எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, இவங்க பயப்படுறாங்க. இப்போ உன்னைய பார்த்து உன் கட்சிக்காரன் தான் பயப்படுறாங்க. லீக்டு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் இப்போ யார் வெளியிடுறாங்க? தாவேகா அப்படிங்கிறது ஒரு தற்கொலை பாரு. ஆள் போய் சேர வேண்டியது 50 பேரை கொண்டிருக்காங்க இது வரைக்கும். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சந்திக்கப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்தார் நோம்பில் பங்கெடுத்திருந்தார். அந்த விழாவில் அவர் பேசியது குறித்து சில விஷயங்கள், அதாவது கூட்டணிக்கு, அந்த கூட்டணிக்கு போகிறாங்க, இந்த கூட்டணிக்கு போகிறாங்க, நிறைய வதந்திகள்லாம் பரப்பப்பட்டுச்சு. இந்த விஜய் என்னடா செய்யறதுன்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் தனியாக தான் வரப்போகிறோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு மீண்டும் உறுதிபட சொல்லியிருக்காரு. அந்த இப்தார் விழா அதை முக்கியத்துவம் பெற்றிருக்கு. குறிப்பாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த விழாவில் அவர் குர்ஆனை தலைகீழா மாற்றி வச்சதும் வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அந்த விழாவை? குர்ஆன் சொல்லிய கருத்துக்கு தலைகீழாக நடக்கிற ஒருவர் குர்ஆனை தலைகீழா பிடிச்சாருங்கிறதுல ஆச்சரியப்படும். அவருடைய வாழ்க்கையே தலைகீழா தானே இருக்கு. அவர் எந்த நெறிமுறைக்கும், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் எதுக்குமே கட்டுப்படாம தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால அவர் குர்ஆனை தலைகீழா பிடிச்சாருங்கிறத அப்படி பிடிக்கிறது தான் அவரு கரெக்ட். ஏன்னா இஸ்லாமிய விழாக்களிலே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே பங்கேற்றிருக்கிறார்கள். கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத தந்தை பெரியார் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் மாமருந்து, நன்மருந்து என்று பட்டியல் இனத்தினுடைய சகோதரர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்காக தயாராக இருந்த ஒரு விழாவிலே அவரே தலைமையேற்றார். அவர் மதத்தை ஏற்காதவர், கடவுளை ஏற்காதவர், எந்த சமய கோட்பாடுகளையும் ஏற்காதவர். ஏன்னு அதுல அவர் விளக்க சொல்றார் தந்தை பெரியார். 9:59 ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் 10 மணிக்கு அவனுக்கு பறையர் பட்டம் போய்விடும். இந்த சாதி ரீதியான இன இழிவை காலங்காலமாக நம் மீது சுமத்தி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே மட்டும்தான் சாதி கிடையாது. இங்க கிறிஸ்தவத்துல மதம் மாறுகிற போது கூட உண்மையான கிறிஸ்தவம் எந்த சாதியையும் பின்பற்றாது, சனாதனத்தையும் பின்பற்றாது. இந்தியாவிற்கு வந்த எல்லா சமயங்களும் பார்ப்பனியத்திற்கு முன்னால் மண்டியிட்டதே. இந்த மண்ணிலே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன இந்த மண்ணிலே பிறந்த பௌத்தம், புத்த மதம் இந்த மண்ணை விட்டு அகற்றப்பட்டது. ஆனால் வெளியிலிருந்து வந்த சமயங்களிலே நீ என் சாதியை ஏற்றுக்கொள், நான் உன்னுடைய கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன், பல சாமி கும்பிடுறவன், கர்த்தரை கும்பிடுறதுல எனக்கு ஒன்றும் கலக்கம் கிடையாது, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என் சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னதுனால தான் கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ முதலியாரு, கிறிஸ்தவ பல்லரு, கிறிஸ்தவ செட்டியாரு, கிறிஸ்தவ பிராமணர்லாம் இருக்கான். சாதியை அப்படியே வைத்துக்கொண்டு இயேசு சாமியை கும்பிடுற இந்துக்களாகவே வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கண்டினியூ பண்றது இருக்கல, தொடர்வது இருக்கல, அதை இஸ்லாம் தகர்த்தது. பல சமூகங்களிலே இருந்து இஸ்லாமிய சமயத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலியார் சமூகத்திலே பிறந்த பெரியாரதாசன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். முன்னேறிய வகுப்பை சேர்ந்த AR ரஹ்மான் போன்றவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அதற்கு பின்பு அந்த சாதியோடு அவர்கள் தொடர முடியாது. தாழ்த்தப்பட்டவன் மட்டுமல்ல,
எத்தனையோ பேர் கீழக்கரை இஸ்லாமியர்கள்ல பிராமணர்களே இஸ்லாமியர் ஆகிட்டான். ஆனாலும் அந்த பிராமணிய ஆதிக்கத்தை வந்து அவர்கள் காப்பாற்ற முடியாது. எந்த தாத்பரியமும் எந்த அடிப்படையுமே அவருக்கு தெரியல. இல்ல சாதி மதம் கடந்தவர் தானே விஜய். அப்படின்னு யார் சொன்னா? இல்ல அவருக்கு ஒரு சாதி அடையாளம் கிடையாது, அவருக்கு ஒரு மத அடையாளம் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாது? சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்களை அவர் பிரிப்பதுல அவர் தான் வந்து பெரிய அளவுல நம்ம பக்கம் வந்துருவாரு என்று அதற்கு வந்து வேலை செய்யறாங்களே. கடலோர மாவட்டங்களிலே கிறிஸ்தவ சமூகத்திற்குள்ளே வந்து ஊடுருவி ஒரு கிறிஸ்தவர் வந்திருக்கிறாரு என்றெல்லாம் கூட அவர்கள் வேலை செய்கிறார்களே. அது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவராக ஒரு திரைப்பட நடிகராக வேண்டுமானால் இருக்கலாம். சினிமா கொட்டைக்கு போகும்போது நாங்க முதலியாருக்கு 4 பேர் வந்திருக்கோம், இந்த பக்கம் செட்டியாருக்கு வந்திருக்கோம், அந்த பக்கம் நாடாருக்கு வந்திருக்கோம்னு சொல்ல முடியுமா? ஐயோ பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கேன், யோ நீ என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? சாதியை வந்து சில இடங்கள்ல பார்க்க முடியாது. அதுல முதன்மையானது திரையரங்கம். மதுபான கூடத்துல குடிக்கிறவன் கேட்பானா நீங்க என்ன ஆளுன்னு? சில இடங்களிலே சாதி பார்க்க முடியாது. நீங்க பொது போக்குவரத்துல இருக்கோம், ரயில்ல போறோம், பஸ்ல போறோம், கேட்க முடியுமா என்னாலுன்னு? சாதி வந்து சாதி பாகுபாட்டை வந்து கொண்டாட முடியாத அல்லது அந்த பாகுபாட்டை வந்து உணர முடியாத இடங்கள்ல திரையரங்கம் முதன்மையானது. அரசியல் அப்படி இல்லை. அரசியல்ல வந்து எந்த சமூகத்திற்கு வந்து அதிகமான வாக்கு வங்கி இருக்கிறது, எது பெரும்பான்மை சமூகம், எது சிறுபான்மை சமூகம் பார்த்தா வேட்பாளரை நேற்று இப்தார் நோன்புல கூட அவர் சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதி தான் தாவேக்காவினுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாருல. அது எந்த மாற்றமும் கிடையாது. சரி, அதற்கு அவர் என்ன செய்யணும்? கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கேக் சாப்பிட்றாரு, இப்தார் விழாவில் போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, அது போதுமா? சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தாக்குதல் நடக்கிற போது நீ கிறிஸ்துமஸ் விழால கலந்து கொண்ட மறுநாளே வந்து சங்கிகள் பூரா போய் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கான அந்த பொம்மைகள் விற்கிறவன் பொருட்கள் விற்கிறவன போய் சங்கிகளை அடிக்கிறான், வீடியோ வருது. ஒரு கண்டன அறிக்கை உண்டா? திருப்பரங்குன்றத்திலே தர்காவை குறிவைத்து தானங்க அந்த கும்பலையே அவன் சேர்க்கிறான். தர்காவை ரீலோகேட் பண்ணுவேன்னு சொல்லி ஹெச் ராஜா வந்து கூக்குரல் போட்டார்ல. திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம்னு பாஜக காரன் வந்து பகிரங்கமாக சவால் விட்டான்ல. தர்காவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய எல்லை கல்லை வந்து தீபத்தூணாக மாற்றுவோம்னு சொல்லும் போது சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தல் தானே. அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாது, அங்கே நீ போகக்கூடாது, அது வழிபாட்டு இடம் கிடையாது, அது வந்து எங்களுக்கான இடம் என்று சொல்வதன் மூலமாக ரீலோகேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? தர்காவை அப்புறப்படுத்து உடைக்கணும் தானே அர்த்தம். நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து அயோத்தியாக மாற்றுவோம்னா என்ன அர்த்தம்? தர்காவை உடைச்சு நொறுக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அது சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தல் இல்லையா? அதை கண்டித்து இருக்கிறாரா? இல்ல எல்லா தலைவராவது நமாஸ் பண்ணாங்களா? ஆனா விஜய் நமாஸ் பண்ணாரு, அதுல தவறுகள் இருக்கலாம், ஆனால் அவரு பண்ண முற்படுறாருல்ல. அதுதாங்க நடிகன். யாருமே செய்யாததை அவர் செய்யறாருன்னா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப திருமாவளவன் வந்து நோன்பு திறப்பு விழாவில் நீங்கள் பட்டினியோடு வருகிறீர்கள், நான் சாப்பிட்டுட்டு வந்து நோன்பு திறந்தா நல்லாவா இருக்கும் என்று மாதத்திலே நான் ஒரு 5 நாட்களை தேர்வு செய்து நான் வந்து அந்த ரமலான் மாதத்துல 5 நாள் உங்களோடு சேர்ந்து நானும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நோன்புக்கு வந்து காலையில வந்து எல்லாரையும் போல அவர் வந்து அந்த 5 நாட்களை பின்பற்றுகிறார்ல. ஒரு விஷயத்துக்கு உண்மையா இருக்கணும். நாம் தேர்ந்தெடுத்து கொண்ட அல்லது நாம் வந்து எதை வந்து உயர்த்தி பேசுகிறோமோ அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் தொடர்பு இருக்கணும், உண்மையா இருக்கணும். அவர் ட்ரை பண்றார்ல. நீ தீவிரவாதியா வந்து இஸ்லாமியர்களை சித்தரிக்கிற படத்துல சில்லறையை சேர்த்து விட்டு கோடிகள்ல இங்க வந்து நீ தொழுகை நடத்தினா பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்குதா? இங்க நேற்று மாமல்லபுரம் ஷூட்டிங், அது இஸ்லாமிய கட்டப்ப அவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போனாரா? ஒரு நியாயம் வேணாமா அதுல? சரி, நான் என்ன கேட்குறேன், நேற்று கூச்சல் போட்டார்களா இல்லையா? கூச்சல் போடுவதற்கான அனுமதியை நீங்க எங்கேயாவது வந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் பார்த்துருக்கீங்களா? இஸ்லாமியர்கள் நடத்துகிற விழாக்கள்ல கூட்டங்கள் நடத்தினால் கூட கைதட்டாதீன்னு சொல்லுவாங்க. எல்லா பேச்சாளரும் கைதட்டல் சத்தம் கேட்டாதான் அவனுக்கு கிளர்ச்சியே வரும். கைதட்டாதீம்பாங்க. இஸ்லாமியர்களுடைய மரணங்கள்ல குடித்து விட்டு ஆடக்கூடியவர்கள் ஏதாவது உண்டா? மாலைகளை வந்து ஒரு மலையோட குமித்து வைக்கக்கூடிய வழக்கம் உண்டா? மாலையை போடுவாங்களா? பேர் அமைதியோட தான் அதை கடந்து போவாங்க. எல்லா சடங்குகளையுமே அவங்க பெரும் அமைதியோட தான் கடந்து போவாங்க. நேற்று ஏன் கூச்சல் போட்டார்கள்? கூச்சல் போட்டியனாலே செட்டிங்கிறது தான் கணக்கு.
இந்தியாவிற்கே ஜனாதிபதியாக இருந்த கடந்த காலங்களிலே 2 பேர், அப்துல் கலாமுக்கு முன்னாடி 2 ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. பக்ருதீன் அலி அகமது, ஜாகிர் ஹுசேன் இருந்திருக்காங்க. அதுல ஜனாதிபதியா இருந்த ஜாகிர் ஹுசேன் வந்து ஒரு முறை தொழுகைக்காக டில்லி ஜும்மா மசூதிக்கு போறாரு. காலதாமதமாகி விட்டது, நிரம்பி விட்டது மசூதி. வெள்ளிக்கிழமை தொழுகை. அவர் போய் நிற்கிறாரு கடைசி வரிசை. பக்கத்தில் பிச்சைக்காரன் நிற்கிறான். செருப்புகள் போட்டிருக்கிற, அதிகமாக செருப்பு போடப்பட்டிருக்கிற இடத்துல கடைசி இடத்துல தான் வரிசையில் இடம் கிடைக்குது. ஜனாதிபதிக்கு இங்கே முதல் மரியாதை கிடையாது. ஜனாதிபதியினுடைய பாதுகாவலர்களாக வந்தவன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். என்னடா நம்ம இந்தியாவினுடைய முதல் குடிமகனை கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு ஆலயத்துக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு, அந்த ஆளை வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு அந்த செருப்பு போடுற இடத்துல கடைசி வரிசையில் நிற்கிறாரு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாதுகாவலர்கள் கேட்குறாங்க, என்ன சார் உங்கள் ஆளு உங்களை மதிக்க மாட்டாங்களா? சொல்கிறாரு, அது இறைவனுக்கான இடம். மனிதனுக்கு யாருக்கு முதல் மரியாதை? பரிவட்டம் கட்டுறது, மேலதாளத்தோட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறது, ஒரு ஆளை வரிசையில் நிப்பாட்டுறது, முன்னாடி போகிறவனுக்கு முன்னுரிமை. வழிபாட்டிலே வந்து யாருக்கும் அங்கு முதன்மை கிடையாது. ஏன் இவ்வளவு சொல்ல? சிட்டி சென்டருக்கு எதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் ஜும்மா தொழுகைக்கு வர்றாரு, காலதாமதமாக வர்றாரு, டிராஃபிக் ஜாம்ல மாட்டி வர்றாரு. தொழுகைக்கு போன இடத்துல அவரும் கடைசி வரிசையில் நிற்கிறாரு. நம்ப முடியல. சில பேர் கூட இருக்கிறவன் ஏஆர் ரஹ்மான் மாதிரியே இருக்கா இருந்தாலும் இவர் வந்து ஏஆர் ரஹ்மானா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல யாருமே அவரை வந்து கண்டுகொள்ள மாட்டார்கள். 2 ஆஸ்கார் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வழிபடுகிற இடத்திலே கூச்சல் போடுகிற வழக்கம் என்பது, சத்தம் போடுற வழக்கம் என்பது நடைமுறையில கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா கூகுன்னு கத்துறான். அதனால எந்த கண்ணியத்தையுமே அவர்கள் வந்து பின்பற்ற. அதற்கும் விஜய் பொறுப்பா இருக்க முடியுமா? ஏங்க, எல்லா ஒழுக்கத்துக்கும் நீங்க தாங்க பொறுப்பு. நீங்க நடத்துற கூட்டத்துக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோங்க, சத்தம் போட்டா வாத்தியார தானங்க சொல்லுவான், என்னையா ஸ்கூல்ல வந்து ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு. நீங்க நடத்துற கட்சி கூட்டமா இருக்கலாம், நீங்க நடத்துகிற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியா இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு பின்பற்றப்படுகிறதா? அதான் நான் கேட்க விரும்புறேன். எந்த ஒழுக்கமே இல்லை. தனி மனித வாழ்க்கையிலையும் இல்லை, பொது வாழ்க்கையிலையும் இல்லை, சபைகள்லையும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே அத்துமீறிய அடாவடித்தனம், அட்டகாசம், திமிர் பேச்சு. இவர் கூட்டணிக்கு யார்கிட்டையும் போகலையா? இல்ல, அவர்களும் முடிந்தவரை கட்டுப்படுத்துறாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாவது தொழுகைக்கு வராதீங்க, உள்ள வராதீங்க, மசூதிக்குள்ள வராதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில எல்லா சமய மக்களுங்க அரசியல் நிகழ்வுகளா நடத்துற போதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. வராதீங்க யாரும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாரையும் வரவேற்பாங்க. அது ரசிக வெறிங்கிறதா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. 90 சீட்டு எங்களுக்கு கொடுக்குறோம்னாங்க. துணை நீங்க தான் 2.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கணும்னாங்க. சொல்லுவாங்கல்ல, மன்னார்குடியில கேட்டாங்கோ, மானாமதுரையில கேட்டாங்கோ, மயிலாப்பூர்ல கேட்டாங்க, மயிலாடுதுறையிலையும் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. யாருமே கேட்காதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி புருஷ பொண்டாட்டிகளை சொல்லிக்கிற மாதிரி இவங்களா சொல்லிக்கிறாங்க. என்டிஏல கூப்பிட்டாங்கோ, ஏடிஎம்கேல கூப்பிட்டாங்கோ அப்படி இவங்களா சொல்றாங்க. 90 சீட்டு உனக்கு கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாரா எடப்பாடி பழனிசாமி? கூடவே கையை பிடிச்சிட்டு தெரிஞ்ச ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளரை அவர் காலி பண்ணிட்டாரு. அவர் மாவட்டத்தில் அவருக்கு அரசியலுக்கு வழிகாட்டியா இருந்த, முன்னோடியா இருந்த செங்கோட்டையனா வேற கட்சிக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாங்க. டிடிவி தினகரன் பாஜக கூட்டிட்டு வந்திருக்கு. அவர் ரெட்டலைக்கு உரிமை கோர மாட்டாரு, அதிமுகவுக்கு பங்கு கேட்க மாட்டாருங்கனால ஓரமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. யாரையுமே ஒப்புக்கொள்ளாதவர் எடப்பாடி பழனிசாமி. தன் கட்சிக்காரனையே, தன்னோடு பயணித்தவனையே ஒரு ஆளா ஏத்துக்கிற மாட்டேன், நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புன்னு சொல்லி தன்னைத்தான் வந்து ஒற்றை தலைமைன்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி இவரை 2.5 வருஷம் முதலமைச்சராக ஆக்குறதுக்கு ஒத்துக்கிட்டு 90 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாருன்னு சொல்றது ஏதாவது ஒரு நம்பிக்கையா இருக்காது. திரைப்படத்துல தான் சொல்லுவாங்க, இதை இட்லின்னு சொன்னா சட்னியாவது நம்புமான்ற மாதிரி சொல்றாங்களே. என்ன வகையான இல்ல, ஆதவ் தான் சொல்றாரு. ஆனா விஜய் அதை சொல்ல மாட்டேன்றாருல. கூட்டணி ஆதவ் எந்த கட்சிக்காரரு? தாவேகாலன்னு இருக்காரு, இன்னும் மாறலையில. விசிகாலன்னு தாவேகா போனார், வேற கட்சிக்கு இன்னும் போகல. அது என்ன பில்டப்னு நான் கேட்கிறேன். யார் கூப்பிட்டா? காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கெல்லாம் மேலன்ட்டாங்க. மாணிக் தாகூர் செல்வ பெருந்தகைக்கெல்லாம் மேல, மாநில தலைவருக்கெல்லாம் மேலன்ட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? அங்கே பேசுறாங்க, இங்க பேசுறாங்கன்னு புறணியா பேசி ஏதாவது நடந்துச்சா? கொள்கை எதிரியா, ஆனா இப்ப கூட்டணி கூப்பிட்டாங்களாம்.
ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்தம் இருக்கிறதா? லாஜிக் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கூப்பிடுவாங்களா பாஜகக்காரங்க? அவங்க கொள்கை எதிரி தானே அவங்களுக்கு. கூப்பிடுவாங்களா? விசிகாவையாவது கூப்பிடுவாங்களா? திருமாவளவன் வந்து ஒத்துக்குருவாரா பாஜகவை? உன்னை கூப்பிட்றாங்கன்னு என்ன அர்த்தம்? உனக்கு கொள்கை இல்லைன்னு தானே அர்த்தம். உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னா எந்த கொள்கையும் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஒரு விளம்பர மாடலு. வேட்டி விற்கணும், அதுக்கு ஒரு விளம்பர மாடல் வச்சிருக்கான். நைட்டி விற்கணும்னா ஒரு விளம்பர மாடல் வச்சிருக்கான். ஒன்னொன்னுக்கு ஒரு விளம்பர மாடல் இருக்கானா இல்லையா? இப்போ விஜய் வந்து ஒரு விளம்பர மாடல் வைக்கிறது. யார் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம்னா அதில் என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, உன் கட்சிக்கு என்ன விதமான இது இருக்குது, அடிப்படை இருக்குது. அடிப்படை முகாந்திரம் ஒன்றுமே கிடையாது. எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, இவங்க பயப்படுறாங்க. இப்போ உன்னைய பார்த்து உன் கட்சிக்காரன் தான் பயப்படுறான். எங்கே வேட்பாளரை நிப்பாட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீ வந்து ஒரு 60 பேரை நேர்காணல் பண்ணுறோம்னு பூரா ஒரு 5 கோடி ரூபா டெபாசிட் பண்ண கட்சிக்கு அப்போ தான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும் சொன்னோன்னே பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது 234 தொகுதியில் நீ ஆள் போட்டு பூத் ஏஜென்ட் போட்டு தெரு தெருவாக போய் வருவாரா? அவர் விஜய் வந்துடுவாரா? எல்லா ஊருக்கும் சின்ன கிராமங்களுக்கெல்லாம் வருவாரா? மாநகரங்களுக்கெல்லாம் வருவாரா? அவர் வந்தால் தான் கூட்டம் வந்துடும்ட்டு அவர் திருவான்மியூர் திருமண விழாவுக்கு போகிறதுக்கும் அங்கே போகிறதுக்கும் இங்கே போகிறதுக்கும் கோடீஸ்வரங்க வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டுமே அவர் பிளான் வச்சுருக்காரு. திருவான்மியூர் திருமண விழாவுக்குலாம் அவர் வருவாராம். ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிற விழாக்களில் கூட அவர் வரமாட்டாராம். கூட்டம் வந்துருமா? ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற என் பூரா சாதாரண ஆள் தானே இருக்கேன், முண்டி அடிச்சு வந்துடுவாங்க அவரை பார்க்க. என்ன பில்டப்பு, எவ்வளவு பில்டப்பு! ஏதாவது களத்தில் உனக்கு வந்து வேலைக்காச்சா? ஒண்ணுமே நடக்கல. இல்லை, இன்னைக்கு கரூர் சம்பவம் நிகழ்ந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு தான் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு, தேதி அறிவிச்ச பிறகு இப்போது வெளியிடுறாங்க. ட்ரோன் ஷாட்ஸ்னுடைய லீக்டு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் இப்போ வெளியிடு. யார் வெளியிடுறா? யாருன்னு தெரியல. ஆனால் சமூக வலைதளங்கள் யார் வெளியிடுறா? அது யார்கிட்ட இருக்கும்? ஒன்று ட்ரோன் ஷாட் வந்து அவர்கிட்ட இருக்கும், விசாரிக்கிறவங்ககிட்ட இருக்கும், வேற யார்கிட்ட இருக்கும்? வேற யார்ட்டும் இருக்காது இல்லைங்க. இப்போ யார் வெளியிடுறாங்க? விசாரணை அமைப்புகள் கசிய விடுகிறதா? நீ ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாய சிபி அவங்க வெளியிடுறாங்களா? யார் வெளியிடுறா? இல்லை, விஜய் மேல ஒரு அச்சம் இருக்கிறதுனால தானே இது இப்போ வெளியிடப்படுது. விஜய் மேலே அச்சம் இருக்கு. ஏன்னா இப்போ கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க போனவனெல்லாம் கொண்டு தீர்க்குறாங்க. 50 பேரை கொலை, 50 பேரை மேலே அனுப்பிட்டாங்கல்ல. பயப்படாமல் என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போறிய, இது சில இடத்துல சாலைகளில் எழுதி போட்டிருப்பேன், இது விபத்து பகுதி, கவனமாக கிடக்கவும் போட்டிருப்பானா இல்லையா? ஹேர்பின் பெண்டு, நீங்கள் வந்து ஊட்டிக்கு போறிய, கொடைக்கானலுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, கொண்டை ஊசி வளைவு கோணலாக இருக்கும், குறுக்க போய் எவனாவது எதுக்கு வந்துட்டான்னா செத்து போயிருவிய. ஆபத்தான வளைவு, கவனமாக செலவும் போடுறான்ல. அது மாதிரி இது வந்து ஒரு தற்கொலை பாறை. தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு தற்கொலை பாறை. எட்டி பார்த்தவனையெல்லாம் தூக்கி விட்டுருவாங்க கீழே. ஆள் போய் சேர வேண்டியது 50 பேரை கொண்டிருக்காங்க இது வரைக்கும். கட்சி ஆரம்பிச்சு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. 50 பேர் போய் சேர்ந்துட்டான். உயிர் பலி எடுக்கிற இயக்கமாக இருக்குது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே இருக்கு. இல்லை, விஜயினுடைய இமேஜை தோற்கடிக்கணும், அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த ட்ரோன் ஷாட்ஸை வந்து படத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை அழிக்க முற்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் அப்போதே வெளியிட்டிருக்கலாமே. இப்போது வெளியிடுறாங்கன்னா தேர்தலில் அவங்கள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். விஜய்க்கு முதல்ல என்ன இமேஜ் இருக்கு? நல்லா டான்ஸ் ஆடுவார்னு ஒரு இமேஜ் இருக்கு, சினிமாவில் நடிப்பாருன்னு ஒரு இமேஜ் இருக்கு. விஜய்க்கு என்னங்க இமேஜ் இருக்கு? விஜய் வந்து சுதந்திர போராட்ட தியாகியா, நல்லகண்ண மாதிரி. இமேஜுங்கிறது என்ன? ஒருத்தர் மீதான நம்பகத்தன்மை தான் இமேஜ். உனக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கு? உன் குடும்பத்தில் ஓட்டு இருக்கா உனக்கு? உன் புள்ள, உன் பொண்டாட்டி உனக்கு ஓட்டு போடுமா? இல்லை குடும்பத்தோட வாழ்றவங்க எல்லாம் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ உன் வீட்டு எல்லைக்குள்ளேயே நீ சரியான ஆள் இல்லைன்னு ஆகிப்போச்சு. உன்னை நம்புறவனுக்கு நீ உண்மையா இல்லை. கட்சி நிர்வாகிகிட்ட நீ வந்து ஏதோ பெரிய மாற்று அரசியல் புரட்சி பண்ண வந்தது மாதிரி சொன்ன. சொல்லிவிட்டு கட்சிக்காரங்கிட்ட பூரா வசூல் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட வசூல். எல்லா கட்சி போஸ்டிங்கும் காசு வாங்காமல் புஷி ஆனந்த் வந்து போஸ்டிங்கே போடுறதில்ல அப்படின்னு நான் சொல்லலை, தாவேகா நிர்வாகிகள் சொல்கிறான், குற்றச்சாட்டு சொல்கிறான். எதில் சிறந்தவர் நீ? ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தா அந்த பிரச்சனை தீர்கிற வரைக்கும் யார் போராடுகிறானோ, யார் தீர்வு காண்கிறானோ அவன் தானே தலைவன். உசுப்பேத்தி விட்டு ஓடி ஓடி விளையாடுறிய, இது இந்த கண்ணாமூச்சி விளையாட்டாது. எதில் நீ நின்றுருக்க சொல்லுங்க? மதுரையில் டங்ஷன் போராட்டம் நடக்கும்போது வந்தியாரா?
ஏன்னா இங்கே திமுக எதிர்ப்பு பண்ண முடியாது, பாஜக எதிர்ப்பு தான் இங்கே வரல. இங்கே ஏன் பரந்தூருக்கு போனிய? அதுவும் மத்திய அரசாங்க ப்ராஜெக்ட் தான். திமுக வந்து இந்த மாநில அரசு நிலம் வழங்குறதுக்கு மட்டும்தான் பொறுப்பு. ஆனால் திமுக இருக்கிறதுக்கான எல்லா இடத்துக்கும் நீங்கள் போறீங்க. பாஜக எதிர்ப்புக்கான எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் போதெல்லாம் வாய் திறந்தாரா, மௌனமா இருந்தாரா? ரெண்டு தான் கேள்வி. கொள்கை எதிரிட்டு தானங்க நீங்க நிறைய சண்டை போடணும். அரசியல் எதிரினா யாரு? முதல்ல ரெண்டு வேற வேறங்கிறதே வந்து கேட்டு கதவு மாதிரி தான். கொள்கை தானங்க அரசியல். கொள்கை வேற அரசியல் வேற எப்படி இருக்க முடியும்? கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற. இது வந்து பெரிய வேடிக்கையானது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இருக்கான், அவனுக்கு கொள்கை எதிரி யாரு? இப்பதான் தமிழிசை சொல்லிட்டாங்களே, நாங்க வந்து மதவாத கட்சி அல்ல பாஜகன்னு தமிழிசையே சொல்லிட்டாங்கல்ல. எத்தனை நாளைக்கு? யாரு மதவாத கட்சியில? பாஜகவா? அப்புறம் ஏன் வந்து நீங்க வந்து மணிப்பூர் மாநிலத்துல தேவாலயங்களை எல்லாம் ஏன் உடைத்தீர்கள்? குஜராத்தில் ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஆயிரக்கணக்கான பேரை இனப்படுகொலை செய்தது ஏன்? காஷ்மீரை வந்து ஒரு மாநிலமாக இருந்த காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக மாற்றியது ஏன்? அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறதா? நீ எந்த மதத்துக்கு வந்து நீ வந்து இல்லைன்னா நீ சொல்லணும்ல, சங்கிகள் போய் கலவரம் செய்யக்கூடாது திருப்பரங்குன்றத்துல தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுவாங்களா? நீ குமரி ஆனந்த மகதான, நீ ஒரு காங்கிரஸ்கார மகதான, நீ சங்கியா தானே? நீ இன்னைக்கு வந்து நீ கவர்னர் பதவிக்காக வேண்டி நீ எல்லா பதவிக்காக வேண்டி நீ வந்து சங்கியா மாறினவதானே? பாஜக மதவாத கட்சி இல்லை என்று சொல்வதற்கு வெக்கமா இல்லையா உனக்கு? மத வெறி பிடித்த கட்சி வேணா, மதவாத கட்சி இல்லைன்னு வேணா நீ ஒத்துக்கிறேன். நான் மதவாத கட்சி கிடையாது, பாஜக ஒரு மதவெறி கட்சி, அதை வேணா நம்ம சொல்லலாம். காந்தியை கொலை செய்த இயக்கம், வன்முறை இயக்கம் அது. அந்த இயக்கத்துல போய் நீ வந்து கோட்சேவுக்கு பின்னாடி இருக்கிற இயக்கத்துல போய் இருந்துகிட்டே இது மதவாத கட்சி இல்லைன்னா இப்ப என்ன மகாத்மா காந்தி என்ன முஸ்லீமா? அவரையும் கொண்டாங்க. உங்களுடைய இந்துத்துவத்திற்கு, உங்களுடைய சனாதனத்திற்கு அவர் உடன்படவில்லை. அப்ப தீவிர இந்துவாக உங்களை கருதி கொண்டு ஒரு சாதுவான இந்துவை நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். அப்ப இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக. காந்தியை கொலை செய்ததன் மூலமாக அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல. சமூக நீதிக்கு யாரெல்லாம் போராடுகிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பெண்களா, எல்லாத்துக்கும் எதிரான கட்சி, சமத்துவத்திற்கு எதிரான கட்சி, அப்படி வேணா சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. நாளைக்கு இறுதியாயிடும், பாஜக கூட்டணி தொகுதி பங்கு நாளைக்கு இறுதியாயிடும் அப்படின்னு இருக்கு. பொதுவா அங்கிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, டெல்லியில இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் இவர் கிளம்பி ஷீட் ஷேரிங்காக டெல்லி கிளம்பி போயிருக்காரு. எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இல்லை, அது ஒரு பொய்யான தகவல். எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அறிவிக்கப்படாத அதிகாரப்பூர்வமான மாநில தலைவராக எப்படி நயினார் நாகேந்திரன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாரோ அதுபோல பாஜகவினுடைய ஒரு வட்ட செயலாளராக அவர் இருக்கிறார். சிலுவம்பாளையத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் தான் அவர். அவர் பிறந்த ஊர் வந்து சிலுவம்பாளையம், எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கு. சிலுவம்பாளையனுடைய கிளை செயலாளர், பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகாம எம்ஜிஆர் மாளிகையிலேயே உட்கார்ந்து, அறிவாலயத்தில் உட்காந்துன்னு சீட்டு கொடுக்குறாங்க. சிபிஐக்கு 5 சீட்டு, உனக்கு இந்த இத்தனை சீட்டு, பிசிக்காக 8 சீட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. அவங்க ஏன் அறிவாலயத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மாதிரி இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்கல்ல. ராகுல் காந்திகிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரா? ஏன்னா கட்சிக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு, அதனால அவர் முடிவெடுக்கிறாரு. அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறார் என்பது அப்பட்டமான பொய். அதனாலதான் அவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லி தான் எல்லாவற்றையும் முடிவு செய்யும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பதற்கு அருகதை அற்றவர் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் என்று அர்த்தம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.